ராஜ்குமார், சென்னையில பொங்கல் கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்கு ராஜ்குமார்? வசந்த், சென்னை நகரில் பொதுமக்களுடைய பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் தொடங்கியிருக்கிறது. அன்பும் மகிழ்ச்சியும் பொங்க பொங்கல் பண்டிகை சென்னை கோடம்பாக்கத்தில் புலியூர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சமத்துவ பொங்கல் கொண்டாடி வருகிறார்கள். இன்று காலை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சமத்துவ பொங்கல் மிகுந்த உற்சாகத்துடன் இங்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் பொங்கல் பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்காக இந்த இடத்தில் விளையாட்டு போட்டிகளும் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. மிகுந்த உற்சாகத்தோடு மகிழ்ச்சி பொங்க பொங்கல் பண்டிகையை இவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மக்களோடு நாம் பேசுவோம். அம்மா வணக்கம், உங்களுக்கு புதிய தலைமை சார்பாக பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை எப்படி தொடங்கி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செலிப்ரேட் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. எல்லா தமிழ்நாடு பீப்புள் சப்போர்ட் பண்றாங்க. இந்த இடத்துல பொங்கல் பண்டிகை செலிப்ரேஷன் சென்னையில எப்படி இருக்கு? அதாவது கிராமத்துல இன்னும் நல்லா இருக்கும். இப்ப சென்னை தலைநகர்ல எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப எல்லாரும் பீப்புள் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. செல்ஃப் பார்ன் வசந்த், மிகுந்த உற்சாகத்தோடு சென்னை நகரில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான போட்டிகளும் தயாராகி இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், இந்த இடத்தில் குழந்தைகளுக்கு உரியடி போட்டி நடத்துவதற்கு ஏற்பாடுகளை இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் செய்திருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு உரியடி போட்டிகள், விளையாட்டு போட்டி மற்றும் கோல போட்டி நடத்துவதற்கும், அதே போன்று கோலாட்டம், பெண் குழந்தைகள் கோலாட்டம் போட்டி நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்தும் இங்க சொந்த இடம் என்பதால் இந்த பொங்கல் பண்டிகைக்காக வந்திருக்காங்க. அவங்களும் பேசுவோம். வணக்கம், நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பொங்கல் பண்டிகை வந்திருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? நான் வருஷம் இங்கதான் கொண்டாடுவேன். அம்மா வீடு எனக்கு இங்கதான். தலை பொங்கல் இருக்கிறதுனால நான் திருவள்ளூர்ல இருந்து இங்க நான் கொண்டாடுறேன். இங்க எல்லாருமே நாங்க கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவோம். சமத்துவ பொங்கல் கொண்டாடுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது நாங்க விவசாயிகளுக்காக நன்றி சொல்றதுக்காக ஒரு பண்டிகை இது. சோ அவங்களுக்காக நன்றி சொல்றதுக்காக இது கொண்டாடுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போன்று மிகுந்த எதிர்பார்ப்போட ஜல்லிக்கட்டு போட்டி இந்த பொங்கலுக்கு நடத்தல. ஜல்லிக்கட்டு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தல, இதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா தெரியும். ஏன்னா அது தமிழுடைய அது ஒரு விளையாட்டுன்றதுனால இப்ப நடத்தாம இருக்கனால அது வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே வருது. அது ரொம்ப சோகமான விஷயம் தான் அது இப்ப நடத்தாதது. ஏன்னா தமிழ் நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாது. அதனால கண்டிப்பா இப்போ ஜல்லிக்கட்டு நடத்தாதது கொஞ்சம் வருத்தத்தை தான் எங்களுக்கு தெரிவிக்கிறது. பொங்கல் வாழ்த்துக்கள். வசந்த் கேட்டிருக்கிறோம். மிகுந்த உற்சாகத்தோடு பொங்கல் பண்டிகை இந்த நடைபெற்று வருகிறது என்று அதே பொங்கல் பண்டிகை இந்த இடத்தில் நடைபெறுகிறது. அதே போன்று குழந்தைகள் உற்சாகத்தோடு பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. மதியம் வரை பொங்கல் பண்டிகை இந்த இடத்தில் கொண்டாட. அதே போன்று குழந்தைகள் எவ்வளவு உற்சாகத்துடன் பொங்கல் பண்டிகை இந்த இடத்தில் கொண்டாடி வருகிறார்கள். அதே போன்று தமிழர்களின் பாரம்பரியமாக குழந்தைகள் சட்டை வேட்டி அணிந்து பொங்கல் பண்டிகை இந்த இடத்தில் கொண்டாடி வருகிறார்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரே நிமிஷம், பொங்கல் பண்டிகை எப்படி போயிட்டு இருக்கு? என் பேர் எம்.கே. யஷ்வந்த்குமார். பொங்கல் பண்டிகை நாங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறோம். இந்த தெருவில் எல்லாருமே நாங்க கரும்பு, இனிப்புகள் எல்லாத்தையும் கொண்டு சந்தோஷமா கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம எங்க பாரம்பரியம், அதாவது வேட்டி சட்டை போட்டுன்னு நாங்க இந்த மாதிரி மோளெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். அடுத்து என்னென்ன விளையாட்டு போட்டிகள நீங்க பங்கேற்கிறீங்க? நாங்க விளையாட போட்டீங்கன்னா ஓட்டப்பந்தயம், இந்த நிறைய உரியடி திருவிழா. ஹாப்பி பொங்கல். மிகுந்த உற்சாகத்தோடு இந்த கோடம்பாக்கம் பகுதியில் சமத்துவ பொங்கல் கொண்டாட வருகிறது. 3 நாளும் பொங்கல் பண்டிகை குடும்பத்தோடு மட்டுமில்லாமல் இங்க இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த பகுதியில பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தை கொண்டாடி வருகிறார்கள். வசந்த்.